சாமானியன் முதல் மேதாவி வரைக்கும் போதனை என்றவுடன் சட்டென்று நினைவுக்கு வருவது பகவத்கீதைதான். ஆனால் கீதையில் மொத்தம் 40க்கும் மேற்பட்ட கீதைகள் உண்டு. இது அஷ்டவாக்கியருடைய கீதை. இந்த அஷ்டவாக்கிர கீதை ஜனக மன்னருக்கும் அஷ்டவாக்கிர முனிவருக்கும் இடையே நடந்த சம்பாஷணையில் வெளிப்பட்ட கருத்துக்களின் ஒரு சில பகுதிதான் இது. முன்னொரு காலத்தில் ஜனக மன்னர் தனது அரசவையில் தனது ஆஸ்தான பண்டிதருடன் அபியாசத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஒரு புராண வேதாந்த சாஸ்திரத்தில் குதிரை ஏறும் ஒருவன் சேனத்தின் ஒரு சுவட்டில் கால் ஊன்றி மற்றொன்றில் கால் எடுத்தும் வைக்கும் நேரத்திற்குள் பிரம்ம ஞானத்தை உணரலாம் என்பதே அந்த மகா வாக்கியமாக இருந்தது. இமைப்பொழுதில் ஞானம் அடையலாம் என்பதே அதன் தாற்பயமாக இருந்தது. ஜனக ராஜாவால் வசனத்தை கடக்க முடியவில்லை. பண்டிதரிடம் குதிரையை கொண்டு வரச் சொல்லட்டுமா என்று நேரடியாக அந்த வசனத்தின் நிரூபணத்தை அறிய ஆவல் கொண்டு வினவினார். அவருடைய ஆர்வத்தை கண்டு வெகுண்ட பண்டிதரோ அந்த ஞானானுபவத்தை என்னால் நிரூபிப்பது முடியாது என்று மறுத்தார். அப்படியானால் அந்த வசனம் மெய்யானதாக இருக்க வேண்டும் அல்லது மிகைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்று வாதிட்டார் மன்னர். என்னால் நிரூபிக்க இயலாத பெரும் ஞானம் என்பதால் பெரியோரின் வாக்கு பொய்யானதாக எப்படி இருக்க முடியும் என்று பதிலளித்தார் பண்டிதர். மன்னர் அந்த பதிலால் திருப்தி அடையவில்லை. அந்த பண்டிதரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டதோடு நிற்காமல் நாட்டின் அத்தனை பண்டிதர்களையும் ஒவ்வொருத்தராக பரிசோதித்து பதில் கிடைக்காது போகவே எல்லா பண்டிதரையும் சிறையிட்டார். நாட்டின் சான்றோர் எல்லோரும் சிறைப்படுத்தப்பட்டு நாடே துயரத்தில் வீழ்ந்தது. அடுத்து என்ன நடந்தது கொஞ்சம் பொறுத்திருந்தது.